ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஆஃப்டர்நூன்லேருந்து vlog எடுத்துகிட்ருக்கேன். ஆஃப்டர்நூன் லன்ச் ப்ரிப்ரேஷன் தான் போயிட்டுருக்கு. அதுக்காக தான் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் பழைய சாதம் இருக்கிறதுனால அதிலேருந்து சாப்பாடை மட்டும் எடுத்து தயிர் சாதம் மாதிரி செஞ்சு பொட்டேட்டோ அதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுருக்கேன். இதுக்கு நடுவில் உங்ககிட்ட ஒரு ஸ்டோரி ஷேர் பண்ணலான்னு சொல்லி தோணுச்சு. ஓகே, மீன்வைல் நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? இந்த கதையில் வர கதாபாத்திரத்தை நீங்கள் தான் நினச்சி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு அழகான கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துக்குள்ளே மல்லி அப்படின்னு ஒரு பொண்ணு வாழ்ந்து வரா. மல்லி தினமும் கோயிலுக்கு போகிறது வழக்கமாக வச்சுருந்தா. அதுவும் மாலை பொழுதுல தான் கோயிலுக்கு போயிட்டு வருவா. அவள் கோயிலுக்கு போயிட்டு வர வழியில் எப்போவும் ஒரு அடர்ந்த காடை பார்ப்பா. அந்த காட்டுக்குள்ளே இருந்து இரவு நேரத்தில் ஒரு பெட்டிக்குள்ளே இருந்து ஒரு பெரிய வெளிச்சம் வரும். அதை பார்க்குறவங்கள அந்த வெளிச்சம் ஈர்த்துக்கும். அதே மாதிரி நம்ம மல்லியையும் அந்த வெளிச்சம் ஈர்த்துச்சு. ஆனால் அவள் அதை தட்டி கழிச்சிட்டு, இல்லை இரவு நேரமாச்சு நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவள் வீட்டுக்கு தினமும் வந்துடுவா. இதே மாதிரி தினமும் கோயிலுக்கு போகிறதும் வரதுமா அவள் இருந்தப்போ, ஒரு நாள் அவளுக்கு அந்த வெளிச்சம் ரொம்ப பிரகாசமாக தெரியுது. அந்த வெளிச்சத்தை பார்த்து, சரி அதுக்குள்ளே என்னதான் இருக்குன்னு பார்ப்போமே அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் அவள் அந்த காட்டுக்குள்ளே போகிறா. அவளுக்கு சுற்றி என்ன நடக்குது, நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது தெரியல. அவளை அந்த வெளிச்சம் ஈர்த்ததுனால அவள் அந்த வெளிச்சத்தை நோக்கி உள்ள காட்டுக்குள்ளே போய்க்கிட்டே இருந்தா. அந்த காட்டுக்குள்ளே சுற்றி அழகான பூக்களும் நல்ல வாசனையோடையும் இருந்துச்சு. அவள் அந்த வெளிச்சத்தை நோக்கி இன்னும் உள்ளுக்குள்ளே போனான். அவள் உள்ளே போக போக ஒரு கட்டத்தில் அந்த வெளிச்சம் மறைஞ்சிருச்சு. அப்புறமா அவள் சுற்றி திரும்பி பார்க்குறா. திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது அவள் எவ்வளோ தூரம் காட்டுக்குள்ளே தன்னை அறியாமல் உள்ளே வந்திருக்கா அப்படின்னு. அவளுக்கு இப்போ வழி தெரியல. இருட்டாயிருச்சு. சுத்தமா வழி கண்ணில் தென்படலை. அப்போ தான் அவள் யோசிக்கிறா. நம்ம அந்த வெளிச்சத்தை பார்த்துக்கிட்டே நம்ம என்ன செய்கிறோன்னு அறியாமல் உள்ளே வந்துட்டோம். இப்போ நம்ம எப்படி வெளியே போகிறோன்னு சொல்லி தவிக்கிறா. அவள் இப்போ என்ன செய்கிறதுனே தெரியாமல், நம்ம இப்படி வந்த வேலையை மறந்துட்டு, நம்ம ஏதோ ஒன்று ஈர்த்துச்சுன்னு சொல்லி நம்ம இப்போ உள்ளே வந்துட்டோமே, இதனால நம்ம என்ன ஆக போகிறோமோ தெரியல. இந்த காட்டுக்குள்ளே என்னென்ன மிருகங்கள் இருக்குமோ, என்ன பண்ணுமோ, நம்ம காலையில் போயிடுவோமா வீட்டுக்கு, அப்படி இப்படின்னு நிறையா விஷயத்த அவள் மனசுக்குள்ளே போட்டு யோசிக்கிறா. கடைசியில் அவள் அழுது அழுது மயங்கி விழுந்துடுறா. காலையில் விடியுது. விடிஞ்சதும் அவள் எழுந்திருக்கிறா. எழுந்ததும் அவளுக்கு ஒரு வழி தெரியுது. இந்த வழியில் தான் நம்ம வந்தோம்னு சொல்லி தோணுது. அதனால் அந்த வழி மூலமாக போய் அந்த காட்டை விட்டு அவள் வெளியே போயிடுறா. இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் நிறையா விஷயத்த நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டுருக்கும்போது தடைகளாக நிறைய விஷயம் நம்மளை ஈர்க்கும். மல்லி மாதிரி நம்மளும் அந்த சிக்கலில் போய் மாட்டியிருப்போம். இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வந்துட மாட்டேனா அப்படின்னு சொல்லி நிறையா முறை நினச்சிருப்போம். அதுக்கான வழி புலப்பட்டிருக்காது. எல்லாத்தையும் தாண்டி சுற்றி இருக்கவங்க நிறைய விஷயம் பேசியிருப்பாங்க. இவ எதுக்குமே சரிப்பட்டு வரமாட்டா, இவ இப்படி தான் பிரச்சனையில் போய் மாட்டிப்பா, 1008 பேசுவாங்க. ஆனால் யாருமே வழிகாட்டுவாங்களான்னா வழிகாட்ட மாட்டாங்க. நம்ம வாழ்க்கையில் சில தவறுகள் பண்ணியிருக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி நம்ம அந்த தப்புன்னு உணர்ந்துட்டோன்னா, அதுலேருந்து எப்படி வெளி வரதுன்றத பற்றி தான் நம்ம யோசிக்கணும். சுற்றி என்ன பேசுவாங்க, நம்ம இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோமே, நம்ம வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சே அப்படின்னு நடந்ததை யோசிச்சுட்டு இருந்தால் முன்னேறி போக முடியாது. நம்மளை சுற்றி இருக்கவங்க என்ன வேணால் பேசட்டும். ஆனால் நமக்கு தெரியும், நம்ம இப்போ மாறிட்டோம். நம்ம அந்த பிரச்சனைக்குள்ளே போய் நம்ம வெளியே வந்துட்டோம். இனிமேல் நம்ம வாழ்க்கையை நம்ம அழகாக மாற்றிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. அதை மட்டும் மனசில் வச்சு நம்ம வாழ்க்கையில் முன்னேறி காட்டணும். யாருக்காகவும் இல்லை. நீங்கள் மட்டும்தான் உணர்வீங்க உங்களோட கஷ்டங்களை எல்லாத்தையுமே. மற்றவங்க எல்லாத்துக்கும் அது ஒரு கதையாக மட்டும்தான் இருக்கும். அதுக்காக நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் கெட்டவங்கன்னு சொல்லிட முடியாது. சுற்றி நல்லவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்க நம்ம மேலே அக்கறைப்பட்டு நிறைய விஷயம் சொல்ல தான் செய்கிறாங்க. எது எது நல்லதோ அதை நம்ம எடுத்துக்கிட்டு, யாராச்சும் நம்மளை குறை பேசுகிறாங்கன்னா அதை கண்டுக்காமல், நம்ம வழி என்னவோ அதை பார்த்து முன்னேறி போகிறது தான் சரியான முடிவாக இருக்கும். வாழ்க்கையில் நீங்கள் பெரிய தப்பு பண்ணியிருக்கலாம். இல்லை நீங்கள் மன்னிக்க முடியாத தவறுகளை கூட செஞ்சுருக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி இப்போ நீங்கள் அது தப்புன்னு சொல்லி உணர்றீங்கல்ல, அது போதும். மன்னிக்க முடியாத தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுக்காக நம்ம வாழ்க்கை அதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. எல்லாத்தையும் தாண்டி வாழ்க்கை நமக்கு எப்பவும் ஒரு சான்ஸை கொடுத்துட்டே தான் இருக்கும். நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறோமா இல்லையா அப்படின்றதுல தான் இருக்குது. இங்கே எதுவுமே நிலையானது கிடையாது. இன்னைக்கு உங்கள பத்தி பேசுறவங்க, நாளைக்கு வேற ஒருத்தங்கள பத்தி பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க நம்ம வாழ்க்கைய மாத்துவாங்களான்னா கிடையாது. நம்ம நெனச்சா மட்டும் தான் நம்ம வாழ்க்கைய மாத்த முடியும். நம்ம மேல நெறைய குறைகள் இருக்கலாம். நம்மகிட்ட எதுவும் இல்லாம இருக்கலாம். நெறைய ஸ்கில்ஸ் இல்லாம இருக்கலாம். என்ன வேணா இல்லாம இருக்கலாம். எல்லாத்தையும் வளர்த்துக்க முடியும் இல்லையா?
எல்லாத்தையும் வளர்த்துக்கிட்டு நம்ம வழியில முன்னேறி காட்டணும். நமக்கு எது பிடிக்குதோ அத செய்வோம். யாரையும் ஹர்ட் பண்ணாம நமக்கு புடிச்ச வாழ்க்கைய நம்ம வாழ்வோம். நம்மள குறை சொல்றவங்களே எல்லாருமே கரெக்ட்டா தான் இருந்திருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்குள்ளேயும் நெறைய தவறுகள் இருக்கலாம். அவங்களும் நெறைய தப்பு பண்ணியிருக்கலாம். ஆனா, சுத்தி இருக்கவங்க எல்லாருமே நம்மள குறை சொல்றதுக்கு தான் இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கண்டுக்கிட்டோம்னா, நம்ம நிம்மதியா வாழ முடியாது. வாழ்க்கையில முக்கியமே நிம்மதி தான். அதனால பழச எதையுமே யோசிக்காம, நம்ம வாழ்க்கையில இனி என்ன பண்ண போறோம்? எப்படி நம்ம வாழ்க்கைய அழகா கொண்டு போறோன்றத பத்தி யோசிங்க. ஓகே. லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் யூடியூப்ல வீடியோஸ் பார்த்துட்டுருந்தேன். இப்படி தான் அன்னைக்கு டே போச்சு. அப்புறம் ஈவினிங் ஆயிருச்சு. காஃபி குடிக்கலான்னு சொல்லி தோணுச்சு. அதனால வந்துட்டு காஃபி ப்ரிப்பேர் பண்ணிட்டுருந்தேன். எப்பவும் எனக்கு போர் அடிச்சதுன்னா, என்னோட ஹாபீஸ்லாம் என்னன்னா, ஏதாச்சும் வரைவேன். இல்லைன்னா வந்துட்டு ஏதாச்சும் மெஹந்தி போடுறது, இந்த மாரி ஏதாச்சும் நான் பண்ணுவேன். நீங்க உங்க ஹாபீஸ் என்ன? அப்படின்றத வந்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஈவினிங் காஃபியெல்லாம் குடிச்சிட்டு சாமி கும்பிட்டோம். ஆக்சுவலி வந்துட்டு விநாயகர் சதுர்த்திக்கு அடுத்த நாள் எடுத்த வீடியோ இது. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வந்துட்டு என்னால வீடியோ எடுக்க முடியல. நாங்க வந்துட்டு விநாயகர்லாம் வந்துட்டு வாங்கி வச்சிருந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு விநாயகரோட ஸ்டாச்சு வந்துட்டு வாங்கியிருக்கோம். இதுதான் நாங்க வாங்குன விநாயகர். ஆக்சுவலி ஐடியாவே இல்ல வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க ஆல்ரெடி வந்துட்டு ஒரு நவதானிய விநாயகர் வந்துட்டு வச்சிருக்கோம். அத வச்சு தான் எப்பயும் சாமி கும்பிடுவோம். ஸோ இந்த டைமும் அதையே வச்சு கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சோம். ஸோ நாங்க அடுத்து அருகம்புல், அப்புறம் அந்த எருக்கம்பூ மாலை இதெல்லாம் வந்துட்டு வாங்கி சாமி கும்பிட்டோம். ஆக்சுவலி அன்னைக்கு வந்துட்டு வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா நான் வெளிய போயிருந்தேன். சாமி மட்டும் கும்பிட்டுட்டு அப்புறம் நாங்க வந்துட்டு எங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருந்தோம். அதனால என்னால வந்துட்டு வீடியோ எடுக்க முடியல. கொழுக்கட்டை செஞ்சது அதெல்லாம். ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு சாமி கும்பிட்டது அது எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்திருக்கேன். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வந்து கொழுக்கட்டை மட்டும் வந்துட்டு நாங்க செஞ்சோம். கார கொழுக்கட்டையும், அப்புறம் இனிப்பு கொழுக்கட்டையும் வந்துட்டு செஞ்சோம். இன்னைக்கு வந்துட்டு வெறும் பால்ல வந்துட்டு நாட்டு சர்க்கரை கலந்து, அந்த வெள்ளி டம்ளர்ல வந்துட்டு வச்சுட்டோம். அவ்வளோதான் இன்னைக்கு வந்துட்டு நாங்க செஞ்சோம். நான் ஆல்ரெடி ஒரு விநாயகர் வச்சிருக்கேன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா? அத நான் காட்டுறேன். இதுதான் அந்த விநாயகர். இவர வந்துட்டு நான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல தான் வாங்குனேன். இந்த நெக்ஸ்ட் டே மார்னிங் விநாயகர் வந்துட்டு கரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த எருக்கம்பூ மாலை, அப்புறம் பின்னாடி இருந்த அருகம்புல் இது எல்லாத்தையும் வந்து எடுத்து விநாயகர வந்துட்டு என் தங்கச்சிட்ட குடுத்து விட்டுட்டேன். பக்கத்துல ஒரு லேக் இருக்கு. அங்கேயே வந்துட்டு குடுத்தோம்னா கரைச்சிருவாங்க. எல்லா விநாயகர் ஸ்டாச்சூஸும் வந்துட்டு ஒட்டுக்கா வச்சிருப்பாங்க. அவங்களே வந்து கரைச்சுக்குவாங்கன்னு சொல்லி அங்க குடுத்துட்டோம். உண்மையாலுமே ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. இந்த டைம் விநாயகர் ஸ்டாச்சு வந்து வாங்கி சாமி கும்பிட்டது. நெக்ஸ்ட் டைமும் கண்டிப்பா வாங்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். இது நெக்ஸ்ட் டே மார்னிங் அன்னைக்கு காலையில கிச்சடி வந்து செஞ்சிருந்தோம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு. அதுக்கு வந்துட்டு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டேன். அது எப்படின்னு தெரியல. ஃபங்ஷன் டைம்ஸ்ல தான் வந்துட்டு நம்ம பூவெல்லாம் வாங்குவோம். ஆனா, அன்னைக்கு தான் ரேட் அதிகமா இருக்கும். ஸோ, அதனால நம்ம வந்துட்டு பார்கெயின் பண்ணாம, அவங்க என்ன ரேட் சொல்றாங்களோ, ஓரளவுக்கு ரீசனபிளா இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. ஏன்னா, எப்படினாலும் நம்ம வந்துட்டு எல்லாத்துக்கும் ஏதாச்சும் ஒரு காசு குடுத்து ஹெல்ப் பண்ணுவோம் இல்லையா? அது மாதிரி நெனச்சுட்டு பண்ண வேண்டியது தான். ஏன்னா, அவங்களுக்கு அன்னைக்கு மட்டும் தான் வந்துட்டு கொஞ்சம் நல்ல லாபம் வரும். அடுத்து வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு. வாஷிங் மிஷின்ல துணியெல்லாம் போட்டுருந்தேன். அப்புறம் எப்பவும் போல வந்துட்டு பெட் மேக்கிங். ஆ எல்லாமே ரொம்ப கசகசன்னு கடந்துச்சு. எல்லாத்தையும் எடுத்து பெட்ட நீட் பண்ணிட்டுருந்தேன். நாங்க எங்க வீட்ல வந்துட்டு பெட்ஷீட் அழுக்காகுதோ இல்லையோ, மந்த்லி ட்வைஸ் வந்துட்டு துவைச்சுருவோம். இல்ல மேபி அது 3 டைம்ஸ், 4 டைம்ஸ் கூட போகும். ஆ ஏதாச்சும் அழுக்காச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுக்கா இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு 3 டைம்ஸ் வந்துட்டு வாஷ் பண்ணுவோம். இந்த பெட் ஸ்ப்ரெட் வந்துட்டு அவ்ளோ அழுக்காலாம் இல்லாதனால நான் அதையே வந்துட்டு போட்டு விட்டுட்டேன். நான் பெட் கவர் மாத்துன அன்னைக்கு பில்லோ கவர் தேடிட்டே இருந்தேன். ஏன்னா மேட்சிங்கா இருந்தா தானே நல்லாயிருக்கும். கடைசில பார்த்தா அது கிடைக்கவே இல்ல. அப்புறம் இன்னைக்கு தான் கிடைச்சது. எப்படியோ தேடி கண்டுபிடிச்சுட்டேன். ஸோ அதையும் வந்துட்டு சேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன்.
பில்லோ கவர்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு பிளாங்கெட்ஸ் எல்லாம் வந்துட்டு மடித்து வச்சுட்ருந்தேன். இந்த பிளாங்கெட் வந்து நாங்கள் ஆன்லைனில் தான் வந்துட்டு ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். நல்லாவே வந்துட்டு உழைக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த குளிர் டைம்லலாம் வந்துட்டு இந்த பிளாங்கெட் வந்துட்டு நல்லாயிருக்கும். பட் வெயில் டைம்லலாம் வந்துட்டு போடவே முடியாது. இதெல்லாம் போத்தி தூங்க முடியாது. ஸோ வந்துட்டு 2 டைப் ஆஃப் பிளாங்கெட்ஸ் வந்துட்டு வச்சுருப்போம். அப்புறம் நேற்று துவைச்ச துணியெல்லாம் வந்துட்டு காஞ்சிருச்சு. அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மடித்து வார்ட்ரோப்பில் அடுக்கி வச்சுட்ருந்தேன். டெய்லி வந்துட்டு ப்ரொடக்டிவாக போகும். சில நேரம் வந்துட்டு ரொம்ப லேசியாக போகும். அப்போல்லாம் வந்துட்டு வேலை செய்யவே தோணாது. அந்த டைம்லலாம் வந்துட்டு ஏதாச்சும் சாங் போட்டுட்டு அப்படியே மேனேஜ் பண்ணி ஒர்க்கெல்லாம் முடிச்சுருவேன். அன்னன்னைக்கு வேலைய அன்னன்னைக்கே செஞ்சுட்டோம் அப்படின்னா வந்துட்டு ப்ரெஷர்ஃபுல்லாக இருக்காது. இல்லைன்னா மொத்தமாக சேர்த்து ஒரு நாள் செய்ய வேண்டியது இருக்கும். எப்படினாலும் நம்ம தான் செஞ்சாகணும். அதனால அன்னைக்கு வேலைய அன்னைக்கே முடிச்சிட்டோம் அப்படின்னா, அதோட அந்த வேலை முடிஞ்சுது. டெய்லி கரெக்ட்டா போயிரும். நான் முடிஞ்ச அளவுக்கு கரெக்ட்டா அன்னன்னைக்கு வேலைய கரெக்ட்டா பண்ணி முடிச்சுருவேன். மேபி ஒவ்வொரு நேரம் வந்துட்டு ஒரு சில நேரம் ரொம்ப வந்துட்டு டயர்டா இருக்கும். இல்லைன்னா உடம்பு சரியில்லாம போகும். அந்த மாரி டைம்ல மட்டும் ஒர்க் எல்லாம் பெண்டிங் ஆகி மொத்தமா செய்ற மாரி இருக்கும். அப்புறம் வீடு கூட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எங்க வீட்ல டெய்லி வீடு கூட்டுனாலும், தூசி ரொம்ப வந்து அடையுது. 2, 3 நாள் கழிச்சு கூட்டுற மாதிரி அவ்ளோ தூசி வருது. மேபி மெயின் ரோடு பக்கத்துல இருக்கிறதுனால, அந்த மாரியா இல்ல என்னன்னு தெரியல. டெய்லி வந்துட்டு மார்னிங், ஈவினிங் 2 நேரமும் கூட்டுனோம்னா தான் நல்லாயிருக்கும் போல. ஆக்சுவலி நான் காலேஜ்ல பிஜி ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ, அதுக்காக வந்துட்டு நான் போய் பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டு வந்தேன். ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் என்னென்ன வாங்குனேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இது காலேஜ்க்காக வாங்குன பேகு. நான் வந்து இத எம்எஸ் ஷாப்பிங் அப்படின்ற கடையில தான் வாங்குனேன். கோயம்புத்தூர்ல டவுன் ஹால்ல வந்துட்டு இருக்கு. அ இந்த பேக் வந்துட்டு ₹480க்கு நான் வாங்குனேன். பேக்கோட குவாலிட்டி வந்துட்டு ஓகேவா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. இது வந்துட்டு கொஞ்சம் கொட துணி அந்த மாதிரி இருக்கும்னு நெனைக்கிறேன். பட் இது வந்துட்டு ஓகே. எனக்கு இது போதும். அதனால நான் இத வாங்கிட்டேன். ஓகே தான் பரவால்ல. 3 ஜிப் இருக்கு. உள்ளுக்குள்ள வந்துட்டு வேணுங்கிற அளவுக்கு வந்துட்டு பொருள் வச்சுக்கலாம். ₹480க்கு இது ஓகேன்னு தான் தோணுது. இதுக்குள்ள வந்துட்டு லேப்டாப்பும் வச்சுக்கலாம். அதுக்கான ஃபெசிலிட்டீஸும் இருக்கு. ஸ்பாஞ்ச் மாரி வந்துட்டு இருக்குது. ஸோ, சேஃப்டியா லேப்டாப் இருந்துக்கும். 2 இயர்ஸ்க்கு இது போதும்னு நெனைக்கிறேன். சைட்ல வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு வந்து குடுத்துருக்காங்க. நல்லா பெருசாவே இருக்கு. அடுத்து இந்த வாலெட் அதுவும் எம்எஸ் ஷாப்பிங்கில தான் வாங்குனேன். இது வந்து ₹100 எப்பவும் நான் குட்டியா தான் வாங்குவேன். இந்த டைம் வந்துட்டு கொஞ்சம் பெருசா வாங்கிக்கலாம் அப்படின்னு இது அழகா இருந்துச்சு அதனால இதையே வாங்கிட்டேன். உள்ளுக்குள்ள வந்துட்டு மொபைல், அப்புறம் நம்ம கார்ட்ஸு, அப்புறம் மணி அதெல்லாம் வந்து வச்சுக்கிற மாரி கம்பார்ட்மெண்ட்ஸ் நெறையா இருக்கு. அடுத்தது லஞ்ச் பாக்ஸு. ஆக்சுவலி நான் வந்துட்டு ஸ்கொயர் ஷேப்பில வந்துட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சேன். இதுக்காக ரொம்ப தேடினேன். ஆனா வந்துட்டு அங்க கிடைக்கல அந்த கடையில. அப்புறம் பக்கத்துல இருக்க சேரா ஹோம் ஜங்ஷன்ல தான் வந்து வாங்குனோம். இது வந்துட்டு ₹640ன்னு நெனைக்கிறேன். கரெக்ட்டா ஞாபகம் இல்ல. இதுக்குள்ள வந்துட்டு 2 குட்டி டிஃபன் பாக்ஸும், ஒரு சாப்பாடு வைக்கிற மாரி ஒரு பெரிய டிஃபன் பாக்ஸும் வந்துட்டு இருக்கு. இத வந்து எப்படியும் நான் பேகுக்குள்ள தான் வச்சு கொண்டு போவேன். இல்லைன்னா வந்துட்டு டூ வீலர்ல தான் போறேன். ஸோ, டூ வீலர்ல வந்துட்டு வண்டியோட டிக்கில வந்து வச்சுக்குவேன்.
இந்த லஞ்ச் பாக்ஸ் குவாலிட்டி நல்லாவே இருந்துச்சு. அதனால இதே வாங்கிட்டேன். வேற ஆப்ஷன் இல்ல எனக்கு. இது மில்டன் பிராண்டு. நல்ல குவாலிட்டியாவே இருக்கு. ஆக்சுவலி எனக்கு வந்துட்டு பிஜி போடுறதுக்கு கேப் ஆயிருச்சு. ஸோ, இப்போ எனக்கு இது வந்து நாஸ்டால்ஜிக்கா இருக்கு. இந்த பொருளெல்லாம் வந்துட்டு வாங்குறது, நம்ம காலேஜ் படிக்கிறப்போ, ஸ்கூல் படிக்கிறப்போ தானே இதெல்லாம் வாங்கியிருப்போம். ஸோ, எனக்கு வந்துட்டு ரொம்ப ஹேப்பியா ஃபீல் ஆச்சு. அப்புறம் இந்த வாட்டர் பாட்டில் வந்து முன்னாடியே நான் வாங்கிட்டேன். இது பக்கத்தில வந்துட்டு ரூ. 159 எது எடுத்தாலும் அப்படின்னு சொல்லி ஒரு கடை போட்டிருந்தாங்க. அதில வாங்குனேன். ஓகே. இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் உங்கள இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். தேங்க் யூ.